தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு நஷ்டத்தை தொடருமா சார்? தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6ஆம் இடங்கிறது கடன், நோய், எதிரி இதை கொடுத்தார். இதை கொடுத்த உடனே சில தொல்லைகளை கொடுத்தார். 5ஆம் இடத்துல இருக்கும்போது வருமானம்லாம் வந்துச்சு. அந்த வருமானத்தை வச்சு நீங்க ஒரு லோன் போட்டு ஒரு வண்டியை வாங்கினீங்க, லோன் போட்டு சில பர்னிச்சர்ஸ் வாங்கினீங்க, லோன் போட்டு சில வேலைகளை செஞ்சீங்க. அது எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா லோன் கட்ட முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இந்த குரு பயிற்சியில சில அவமானங்களை தரும், உறவுகளை பிரிச்சு விடும். இப்படி இருந்தாலும் குரு வக்ரகாலம் என்று சொல்லக்கூடிய 15/10/2024 இருந்து 11/2/2025 வரை வக்ர காலத்துல சும்மா சூப்பரா இருக்கும். இந்த வக்ர காலத்துல பெரிய தொகை கடனாகவோ இல்ல நிலம் விற்றோ இல்ல உங்களுடைய பாகம் உங்களுடைய சொத்து பிரிந்தோ இல்ல அலுவலகத்துல உங்களுக்கான உழைப்பு ஏதாவது பெண்டிங் வருமானம் வர வேண்டி இருந்தா ஏதாவது இந்த எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும். அப்படி ஒரு அற்புதமான காலம் இந்த வக்ர காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியில 4ஆம் இடத்துல ராகு இருந்து பல்வேறு இன்னல்களை உடல் ரீதியாக கொடுத்துட்டு இருக்கிறார். உடல் ரீதியாக மன ரீதியாக பல்வேறு கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கிறார். அது எல்லாம் ரெக்கவரி ஆக போகுது. எப்ப அப்படின்னா இந்த 15/10/2024 இருந்து 11/2/2025 வரைக்கும் 120 நாள் வக்ர காலத்துல நிறைய லாபத்தை கொடுக்க போது அழகா புடிச்சுக்கணும். இந்த நேரத்துல ஏதாவது தொகை வரும், அழகா மேட்ச் பண்ணி போட்டு கடன்லாம் அழகா அடைச்சிடணும். ஒரே தொகையா வரும். இப்போ ஒரு வட்டி கட்டுற மாதிரி தான் நகைக்கே வட்டி கட்ட முடியாம தவித்து கொண்டவர்களுக்கு இருக்கிறவங்களுக்கு புதிதா ஒரு தொகை வரும். தொகை வரும்போது நகையே டக்குன்னு மூட்டணும். அதை விட்டுட்டு நான் இன்னொரு நகை எடுக்கிறேன்னு போனீங்கன்னா திருப்பி அந்த நகையும் அடகு கடைக்கு போயிடும். அதனால இருக்கிறதை தற்காத்து கொள்ளணும். அந்த மாதிரிலாம் நீங்க போயிட்டீங்கன்னா இந்த குரு வக்ர பயிற்சி அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுல அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த குரு வக்ர பயிற்சி தனுசு ராசிக்காரர்கள் கொண்டாடக்கூடிய பயிற்சியா இருக்கும். அதே மாதிரி ராகு கொடுக்கக்கூடிய உடல் உபாதைகளை சரி செய்து கொள்ள முடியும். எனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு, இடுப்புக்கு கீழே வலி இருக்கு அப்படின்னு பல தனுசு ராசிக்காரர்கள் சொல்றாங்க. 7.5 கூட இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்ததில்ல, அதே மாதிரி தலைவலி இருக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, சண்டை இருக்கு, இப்படி சொல்லி கொண்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியின் மூலியமாக அவர்களுடைய நோயை உடலை சரி செய்து கொள்ள முடியும். நோயை கண்டிப்பா தீர்த்துக்கலாம், உடலை சரி செய்து கொள்ள முடியும். அப்படி ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த குரு வக்ர பயிற்சி. அதை கண்டிப்பா அவர்கள் புரிந்து நடந்துக்கணும். இந்த நேரத்துல ஆலங்குடி போய் இந்த குரு வக்ரகாலம் வருவதற்கு முன்னே ஆலங்குடி போய் ஆபத் சகாயேஸ்வரர் ஆலங்குடியில இருக்கிற சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு ஒரு வில்வ மாலை சாத்திட்டு அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவானே தட்சிணாமூர்த்தியாக செயல்படுவார். அதை பத்தி தனி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கணும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானுக்கு நீங்க அர்ச்சனை செய்துட்டு வரும்போது இந்த வக்ர காலத்துல குரு கொடுக்கக்கூடிய பலன்களை முழுமையாக வட்டி முதலமா வாங்கிக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான காலம்.